الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நம்மை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே எல்லா காரியங்களிலும் எல்லாரையும் விட சிறந்து விளங்க வேண்டும் என்பதாக நாம் விரும்புகிறோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இந்த உலகத்தில் நாம் ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தாலும் அது மற்றவர்களைப் போல அல்லாமல் என் வீடு சிறந்த வீடாக இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறோம். அதல்லாமல் நமக்கு வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் இது போன்ற நம் வாழ்க்கையில் நமக்கு தேர்ந்தெடுக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாரையும் விட அந்த பொருள் சிறந்த பொருளாக, நமக்கு பிடித்தமான பொருளாக, மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இப்படி உலகத்தில் என்னதான் மற்றவர்களை காட்டி நம் வீடு சிறந்ததாக இருந்தாலும், நமக்கு நல்ல மனைவி இருந்தாலும், நமக்கு நல்ல பிள்ளைகள் இருந்தாலும், இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக பார்க்கப்படுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உலகத்திலே மற்ற மனிதர்களை காட்டிலும் நாம் சிறந்த வீட்டை அழகாக கட்டிவிடலாம், சிறந்த மனைவியை தேர்ந்தெடுத்து விடலாம், சிறந்த பிள்ளைகள் கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் சிறந்த மனைவி இருப்பதனால், சிறந்த பிள்ளை இருப்பதனால், நன்றான வீடு இருப்பதனால், அல்லது உலகத்தில் கிடைக்கக்கூடிய இது மாதிரியான பண்புகள் இருப்பதனால் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக மாற முடியுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பண்புகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த பண்புகள் யாரெல்லாம் இருக்கிறதோ, இந்த பண்புகளை யார் வளர்த்து கொள்கிறார்களோ, இந்த பண்புகளோடு யார் உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவர்கள், அவர்கள்தான் மனிதர்களிடத்திலே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில பண்புகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப சொல்லக்கூடிய இந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த பண்புகளோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதே நேரத்தில் அந்த பண்புகள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், எதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறானோ, எதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த பண்புகள் என்று சொல்லி இருக்கிறார்களோ, சிறந்த மனிதர்கள் என்று சொல்லி இருக்கிறார்களோ, அந்த பண்புகள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ் இந்த பண்புகளோடு என்னை உலகத்திலே வாழவை, யா அல்லாஹ் இந்த பண்புகளோடு எனக்கு மரணத்தை கொடு, யா அல்லாஹ் இந்த பண்புகளை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் சூழலையும் கொடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே பல பண்புகளை நமக்கு இவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே முதல் மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை சொல்லுகிறான் என்று கேட்டால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் யாருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போகுமோ அந்த இறையச்சமுடைய மக்கள் தான் உங்களிலேயே சிறந்தவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும்போது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலேயே சிறந்தவர் யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறாரோ, யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறாரோ அவர்கள்தான் உங்களிலேயே சிறந்தவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் உயர்ந்தவராக மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியிலே சொல்வதை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களிலே கண்ணியத்துக்குரியவர்கள் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், மனிதர்களிலே கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் யாரெல்லாம் இறையச்சமுடைய
மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே கண்ணியமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்திலே வாழுகிற நாம், இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை சிறந்தவர்களாக, நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு உலகத்தில் நாம் எப்படி வாழுகிறோம் என்று சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது இறைவனுடைய தண்டனை கிடைக்குமா, அல்லாஹ் என்னிடத்திலே மறுமையிலே விசாரிப்பானா, நான் செய்கிற காரியம் சரியா தவறா என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுகிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது எவ்வளவு பெரிய, எந்த அளவுக்கு அவர்கள் இறையச்சத்தோடு நடந்து கொண்டார்கள் என்று ஏராளமான செய்திகளை காட்ட முடியும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டிலிலே படுத்திருக்கிறார்கள். படுத்திருக்கிற நேரத்தில் அந்த கட்டிலிலே ஒரு பேரிச்சம்பழம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களிலே படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அவருடைய இறையச்சத்தை பாருங்கள். இறையச்சம் என்று சொன்னால் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், எதுவெல்லாம் இறைவனிடத்திலே பெரும்பாவமாக சொல்லப்பட்டிருக்குமோ, விபச்சாரம் குறித்து, இணை வைப்பு குறித்து, அவதூறு குறித்து, போதை பழக்கம் குறித்து என்று அந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிலே இறையச்சம் வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்களிலே இறையச்சம் வருகிறதா? சின்ன சின்ன விஷயத்தில் கூட அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறோமா? சிறிய சிறிய காரியத்தில் கூட அல்லாஹ் இது குறித்து என்னிடத்திலே மறுமையில் விசாரிப்பானே என்று பயம் கொள்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அற்பமான பேரிச்சம்பழத்தை எடுத்து சொன்னார்கள். சொன்னவர்கள் யார் தெரியுமா? ஒரு ஆன்மீக தலைவராக வந்தவர்கள், ஒரு ஆட்சி தலைவராக வந்தவர்கள், இந்தியா போன்ற மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு மா மன்னராக திகழ்ந்தவர்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பேரிச்சம்பழம் தர்ம பொருளாக இல்லாமல் இருந்தால் இந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்முடைய பார்வையிலே பேரிச்சம்பழம் என்பது ஒரு அற்பமான பொருள். நாம் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அற்பமான விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஒரு அற்பமான காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு சின்ன சின்ன காரியம் குறித்து கூட அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான், அல்லாஹ் என்னிடத்திலே விசாரிப்பான், அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற சின்ன சின்ன காரியத்தில் கூட நமக்கு இறையச்சம் வெளிப்படுகிறதா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட அல்லாஹ்வை பயந்தார்கள். ஆனா இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற நாம் எத்தனை விஷயங்கள் நமக்கு இறையச்சம் மேலோங்குகிறது, எத்தனை விஷயங்களிலே அல்லாஹ் என்னை கேட்பான் என்ற பயம் வருகிறது, எத்தனை விஷயங்கள் செய்யப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு இருக்கிறது என்று அஞ்சியவர்களாக, பயப்படுவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்டார்கள். எப்படிப்பட்ட துஆ தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 மனைவிமார்களை திருமணம் செய்திருந்தார்கள். அந்த 12 மனைவிமார்களில் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது பாசம் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன், அந்த பாசத்தினால் நாளை மறுமையிலே என்னை நீ குற்றம் பிடித்து விடாதே. எப்படி பாருங்க, ஒரு மனிதன் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பும் பாசமும் சாதாரணமாக வருவதில்லை. அது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட குணம், அது இரக்கமான ஒரு குணம். நாம விரும்பியோ நாம தேர்ந்தெடுத்தோ அந்த குணம் வருவதில்லை. அப்படி யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே தருகிறான். அந்த இடத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறார்கள்? நமக்கு 12 மனைவிமார்கள் இருந்த போதும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது வைத்திருக்கிற அதிக பாசம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் குற்றம் பிடிக்கப்பட்டு விடுமோ? அல்லாஹ் இது குறித்து நம்மை விசாரித்து விடுவானோ? அல்லாஹ் இதற்காக நம்மை தண்டித்து விடுவானோ? யா அல்லாஹ், இந்ததற்காக என்னை தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும்? கேட்கிறோமா? அப்படி அல்லாஹ்வை பயந்தவர்களாக உலகத்திலே வாழுகிறோமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதா?
இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எவ்வளவோ பாவங்களை மிக சர்வ சாதாரணமாக பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் எதெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட பெரும்பாவத்தை கூட எந்த சிந்தனையும் இல்லாமல் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த நபி தோழர் அவருடைய இறையச்சத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே யாரெல்லாம் விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். எப்படியான மரண தண்டனை என்று சொன்னால், அந்த விபச்சாரம் செய்தவரை நடு வீதியிலே நிறுத்தி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கல்லால் எறிந்து கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். இந்த நேரத்திலே மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் விபச்சாரம் செய்து விடுகிறார். நான் கேட்கிறேன், அவர் செய்யக்கூடிய அந்த விபச்சாரம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மறைந்து விட்டது. யாரும் அந்த விபச்சாரத்தை பற்றி பேசவில்லை. அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசியம். ஆனாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்துக்கு பயந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார். வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை தூய்மைப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எதிலிருந்து உங்களை தூய்மைப்படுத்த? 3 முறை ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். 3வது தடவையாக சொல்லுகிறார்கள், நான் ஒரு தவறு செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதிலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு உலகத்தில் ஏதோ ஒரு தவறை செய்து விட்டோம். செய்யக்கூடிய தவறு 4 பேருக்கு முன்னாடி மறைவாக தவறு செய்து விட்டோம். அந்த தவறை இப்படி வெளிப்படையாக பகிரங்கமாக நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வதற்கு யாராவது மனசு வருமா? என்ன நினைப்போம்? நம்ம செய்யற தவற யாராவது ஒருவர் பார்த்து விட்டால் கூட சம்பந்தப்பட்டவர்கள் அதை பத்தி பேசுறாதீங்க, அதை பத்தி போற்றாதீங்க, என்னை பத்தி சொல்லிடாதீங்க, என்னை பத்தி எழுதிடாதீங்க. ஆனால் உலகத்திலே எல்லாருடைய கண்களுக்கும் மறைத்து அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்ததை அல்லாஹ்வுடைய இறையச்சத்தால் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவருக்கு சொல்லுகிறார்கள், அவர் எதுவும் போதையில் இருக்கிறாரா? அவரை பாருங்கள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போதையில் இல்லை என்று சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து ஒட்டுமொத்த மக்களும் அவரை கல்லால் எறிந்து கொலை செய்கிறார்கள். இறையச்சத்தை பாருங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து இந்த உலகத்திலே நான் அசிங்கப்பட்டாலும், இந்த உலகத்திலே கேவலப்பட்டாலும், இந்த உலகத்திலே அந்த பாவத்துக்காக என்னுடைய உயிர் வழங்கப்பட்டாலும் நாளை மறுமையிலே நான் குற்றவாளியாக மாறிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக உலகத்திலே செய்த பாவத்துக்காக உலகத்திலே தன்னுடைய உயிரை விட்டார் என்று சொன்னால் அவருடைய இறையச்சம் எப்படி இருந்தது? நம்ம உலகத்தில் வாழும்போது அப்படி பயப்படுகிறோமா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் குறித்து அல்லாஹ் மறுமையிலே என்னிடத்திலே விசாரிப்பானே, என்னிடத்திலே கேள்வி எழுப்புவானே, நான் உலகத்திலே இந்த செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டுமே என்ற அச்சம் வருகிறதா? நாங்க இறையச்சம். உலகத்திலே இன்றைக்கு எவ்வளவோ அத்தாட்சிகளை கண்ணுக்கு முன்னால் பார்த்த போதும் கூட அல்லாஹ்வுடைய தண்டனை நினைத்து நாம் பயப்படுவதில்லை. சமீபத்திலே கேரளாவிலே நடந்த மிகப்பெரிய நிலச்சரிவு, 2 நாளைக்கு முன்பாக நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்த பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், எத்தனையோ சமுதாயங்களை அழித்திருக்கிறோம். மனித சமுதாயத்தை பற்றி பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான். மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா அவர்கள் இந்த பூமியிலே அல்லாஹ் அப்படியே சொருகிவிட மாட்டான் என்ற பயத்திலே இருக்கிறார்களா அந்த மக்கள்? மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பயப்பட மாட்டீங்க? அல்லாஹ் ரப்புல் வானத்திலே இருக்கிறவன் பூமியிலே இருக்கிறவர்களை உள்ளுக்குள்ளே சொருகிவிட மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்படி அல்லாஹ் நம்மை பார்த்து அந்த வசனத்தில் கேட்டானோ அந்த வசனத்துக்கு மிக பொருத்தமாக வயநாடிலே பாதிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு வீடுகளும், அந்த மலைகளும், அந்த பாறைகளும், அந்த வீடுகளுக்குள்ளே, அந்த குடியிருப்புகளுக்குள்ளே ஒட்டுமொத்த அந்த கிராமத்தை 7 அடிக்கு மேலாக மண்கள் மூடப்பட்டிருக்கிறது. சாதாரண பாதிப்பு அல்ல.
7 அடிக்கு மேலாக இருக்கக்கூடிய மண்கள், ஆயிரக்கணக்கான எடை கொண்ட பாறாங்கல்ல அவ்வளவு கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் அளவுக்கு 1000, 2000, 3000 எடை கொண்ட பாறாங்கல்கள் அந்த பகுதியில் இழுத்து வரப்பட்டிருக்கிறது. அங்கே வசித்திருக்கிற பெரும்பாலான முஸ்லிம் குடும்பங்கள், அந்த வீடுகளை பார்த்தால் வீடுகளுக்குள்ளே 2 அடி 3 அடிக்கு மேலாக மண்கள் மூடி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வீடுகளை கட்டி புது வீடாக இருக்கிறது. இன்னும் அதற்காக மின்சார வசதிகள் கூட பொருத்தப்படவில்லை. அந்த வீடுகள் முழுவதுமாக பாதிக்கு மேற்பட்ட வீடுகளிலே உள்ளே மண்கள். வீடுகள் முழுவதுமாக கட்டி முடிக்கவில்லை. வீட்டுக்குள்ளே சென்று பார்த்தால் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொருட்கள், தொழுகைக்காக இருக்கக்கூடிய சல்லா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீடுகளுக்கே தேவையான இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அப்படியே போட்ட இடத்திலே மண்களுக்கு மூடியவாக அங்கே மனிதர்கள் இருந்தார்கள் என்று அடையாளமே தெரியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனையை பாருங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சியாக மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், எத்தனையோ சமுதாயங்கள், அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பார்த்து ஆது சமுதாயத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? சமூது சமுதாயத்தை பார்க்க வேண்டாமா? அவர்கள் காற்றால் அழிக்கப்பட்டார்கள், கல் மழையினால் அழிக்கப்பட்டார்கள் என்று எத்தனை சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேள்வி எழுப்பினானோ, அதே போல அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களை பார்த்தால் எப்படிப்பட்ட அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எத்தனையோ செல்வம் படைத்தவர்கள், எத்தனையோ வசதி படைத்தவர்கள், எத்தனையோ அதிகாரத்திலே இருந்தவர்கள், ஒரு நாளிலே ஒரு இரவிலே நடுவீதியிலே பிள்ளை இல்லாமல், மனைவி இல்லாமல், தங்க வீடு இல்லாமல், இருக்கிற வாகனம் இல்லாமல், தன்னந்தனியாக அனாதையாக எந்த செல்வமெல்லாம் காப்பாற்றும், எந்த அதிகாரமெல்லாம் காப்பாற்றும், எந்த உறவினர்கள் எல்லாம் காப்பாற்றுவார்கள் என்று உலகத்தில் இருக்கிறோமோ அது அத்தனையும் அழைத்து தனிமரமாக யாருமே இல்லாத எத்தனையோ அனாதைகளை எல்லாம் அந்த இடத்திலே காட்டியிருக்கிறார். இதுவெல்லாம் ஒரு பாடம் இல்லையா? இதுவெல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? மனித சமுதாயத்தை தன்னுடைய கரத்திலே அல்லாஹ் வைக்கவில்லையா? இறையச்சம் வருகிறதா? அல்லாஹ்வின் மீது பயம் வருகிறதா? நம்முடைய செயலிலே வருகிறதா? நம்முடைய பேச்சிலே வருகிறதா? நம்முடைய பொருளாதாரத்திலே வருகிறதா? நம்முடைய குடும்பத்திலே வருகிறதா? அல்லாஹ் இது குறித்து நாளை மறுமையிலே விசாரிப்பானே என்ற கவலை, அச்சம், பயம் நம்ம எத்தனை செயல்களிலே இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஒரு சம்பவம் போகாதா? ஒரு நிகழ்வு போதாதா? அந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர் சொல்லுகிறார், மழை பெய்கிறது, நாங்கள் எல்லாம் நினைத்தோம் இவ்வளவு மழை பெய்தாலும் நம் பாதுகாப்பான வீட்டிலே இருக்கிறோம், பாதுகாப்பான இடத்திலே இருக்கிறோம், நமக்கு அது அந்த துயரம் நிகழாது, நாம் பாதிக்கப்பட மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சம்பவம் அந்த எதிலே நான் மட்டுமே தப்பித்தது மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பேர் அழிவுகளை சந்தித்தோம். நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம், பாதுகாப்பான சூழலில் இருக்கிறோம், அங்கே வந்ததுக்கான மலைகளோ அந்த மாதிரியான சூழலோ வாய்ப்புகளோ இல்லை. எப்படி இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதே பகுதியிலே, அந்த பகுதியிலே வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நினைத்தோம். சிந்திச்சு பாருங்க, இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த அத்தாட்சிகள் எல்லாம், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறீர்களா? அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்களா? அல்லாஹ்வின் மீது பயம் வருகிறதா என்று அல்லாஹ் இதன் மூலமாக எடுத்து காட்டுகிறான் ரப்புல் ஆலமீன். எனவே உலகத்திலே வாழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழும் பொழுது உங்களிலே ஒருவர் செல்வம் படைத்திருந்தால் அவர் சிறந்தவர் இல்லை, அழகால் சிறந்தவர் இல்லை, அதிகாரத்தால் சிறந்தவர் இல்லை, நல்ல ஆடை வைத்திருந்தால் சிறந்தவர் இல்லை, நல்ல வீடு வைத்திருந்தால் சிறந்தவர் இல்லை. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர் என்று சொன்னார்கள்.
அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்து சிறந்தவர் யார் தெரியுமா? குன்தும் ஹைர உம்மத்தின் உஹர்ஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். யார் என்று கேட்டால் தஅமரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். ஏன் சிறந்த சமுதாயம் தெரியுமா? நீங்கள் மக்களிடத்திலே நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் பட்டம் கொடுத்திருக்கிறான், பாராட்டு கொடுத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த சமுதாயம் சாதாரண சமுதாயம் அல்ல. இந்த சமுதாயம் நன்மையை மட்டும் ஏவக்கூடிய சமுதாயம் அல்ல. இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? இந்த சமுதாயத்திலே நன்மை ஏவுகிறார்கள். இந்த சமுதாயத்திலே தீமை நடந்தால் அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு பார்க்கிறோம், எந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்பட்டதோ, எந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டதோ, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு அனாச்சாரத்திலும் விதத்திலும் விபச்சாரத்திலும் போதையிலும் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாத ஒரு சமுதாயமாக பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்திலே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை எடுத்து பார்த்தால் சினிமா கலாச்சாரத்திலும் இசையிலும் இது போன்ற விபச்சாரத்தை எந்த நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானோ அந்த விபச்சாரத்திலே பெரும்பான்மையான மூழ்கி இருக்கக்கூடிய சமுதாயமாக பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சி என்ற பெயரால், மொபைல் போன் என்ற பெயரால், இன்டர்நெட் என்ற பெயரால், இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் விளம்பரம் என்ற பெயரால் அரைகுறை ஆடையோடு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் கட்டி தழுவுகிற காட்சிகளை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பார்த்து அமர்ந்து ரசிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொலைக்காட்சி நாடகங்கள் என்ற பெயரால் அந்நிய ஆணும் கள்ள தொடர்புகள் கொண்ட அந்த காட்சிகளை பார்த்து அதை ரசிக்கக்கூடிய சமுதாயமாக மாறி இருக்கிறோம். அது மாதிரி அசிங்கங்களும் ஆபாசங்களும் இந்த சமுதாயத்திலே நடக்கிற பொழுது அதை பார்த்து வாய் மூடி மௌனியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு மாறி வருகிறோம். இது குறித்து எங்கே மக்களிடத்திலே பேசினால், தொலைக்காட்சியிலே நடக்கிற அநியாயத்தை பேசினால், பேஸ்புக்கிலே முகநூலிலே நடக்கிற ஆபாசத்தை அசிங்கத்தை பற்றி பேசினால் எங்கே எதிர்ப்பு வருமோ, எங்கே பிரச்சனைகள் வருமோ, நாம் ஏன் எதிர்க்கப்படுகிறோம் என்பதை அறியாமல் இன்றைக்கு அந்த தீமைகளை வாய் மூடி மௌனியாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே, நம்ம சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் சர்வசாதாரணமாக போதையிலே மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கடந்த 3 நாளைக்கு முன்பாக கம்பத்திலே நடந்த ஒரு சம்பவம். சில இளைஞர்கள், 17 வயது இளைஞர்கள் கஞ்சாவை அடித்துக் கொண்டு அந்த வீட்டினுடைய அருகிலே இருக்கிறார்கள். வீட்டின் உரிமையாளர் முஸ்லிம் வாலிபர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அந்த வீட்டிலே இருப்பவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த முஸ்லிம் வாலிபர்களை அழைத்து அந்த தவறை இங்கே செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். மறுநாள் அந்த வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து அரிவாளை எடுத்துக்கொண்டு அந்த பெண்களின் பிள்ளைகளையும் ஓட ஓட விரட்டுகிறார்கள். சம்பவத்தை பாருங்க. எந்த போதை கலாச்சாரம் இன்றைக்கு நம்ம சமுதாயத்திலே மிகப்பெரிய அளவிலே ஊடுருவி இருப்பதை பாருங்கள். சம்பந்தப்பட்டவர் அருகிலே இருக்கக்கூடிய எங்கள் வீட்டிலே செய்யாதீர்கள், வீட்டுக்கு அருகிலே செய்யாதீர்கள் என்று சொன்னால் அரிவாளை எடுத்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய வாலிபர்கள் செல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அந்த சமுதாயத்தை போதையிலிருந்து காப்பாற்றுவதற்காக என்ன முயற்சிகளை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே எடுத்திருக்கிறோம். யாரோ ஒருவர் செய்கிறார், யாரோ ஒருவர் வீட்டின் அருகிலே நடக்கிறது, ஏதோ ஒரு முஸ்லிம் வாலிபர் செய்கிறார், ஏதோ ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய தெருவிலே வசிப்பவர் செய்கிறார். வேடிக்கை பார்க்கிறோம்.
அதை பற்றி பேச மறுக்கிறோம், அதை பற்றி வாய்மூடி மௌனியாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயத்திலே தீமை நடக்கும் பொழுது அந்த தீமைகள் குறித்து யார் பேசவில்லையோ, யார் அதை தடுக்கவில்லையோ, யார் அதை பார்த்து வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்களோ அவர்களும் தீமைகளை செய்பவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு கடலிலே கப்பல் இருக்கிறது. அந்த கப்பல் 2 அடுக்குகள் கொண்ட ஒரு கப்பல். அதில் கீழ்த்தளத்திலே சில மக்கள் இருக்கிறார்கள், மேல்தளத்திலே சில மக்கள் இருக்கிறார்கள். கீழ்த்தளத்திலே இருப்பவர்களுக்கு தண்ணீர் தேவை என்று சொன்னால் மேல்தளத்திலே இருப்பவர்களிடத்தில் தான் அந்த தண்ணீர் வாங்கி வர வேண்டும். அப்ப கீழே இருக்கிற மக்கள்லாம் நினைக்கிறாங்க, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு மேல போய் தண்ணீர் வாங்க வேண்டும், அதற்கு பதிலாக கீழே அந்த கப்பலுக்குள் ஓட்டை போட்டு விடலாம் என்று சொல்லி கீழ்த்தளத்திலே இருப்பவர்கள் அந்த கப்பலிலே ஓட்டை போடுகிறார்கள். இப்ப என்ன செய்யணும்? மேல் தளத்தில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்? அப்ப கீழே ஓட்ட போடாதீங்க, ஓட்டை போட்டால் நாம் அத்தனை பேரும் அழிந்து விடுவோமே என்று சொல்லி இருக்க வேண்டுமே. ஆனால் அந்த மேல் தளத்தில் இருப்பவர்கள் நினைத்தார்கள், கீழே தானே ஓட்ட போடுறாங்க, நமக்கு என்ன வந்தது என்று நினைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போது சொல்லுங்கள், யார் அழிக்கப்படுவார்கள்? அந்த 2 கூட்டத்தாருமே அழிக்கப்படுவார்களா இல்லையா? அதுபோல இந்த சமுதாயத்திலே நடக்கிற தீமைகளை நீங்கள் வேடிக்கை பார்த்தால், வாய் மூடி மௌனியாக இருந்தால், அதை பற்றி பேச மறுத்தால், யாரோ ஒருவர் செய்கிறாரே என்று அலட்சியப்படுத்தினால் இந்த சமுதாயத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அழிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, இந்த சமுதாயத்திலே நடக்கிற இது போன்ற அசிங்கங்களை வேடிக்கை பார்த்தால், ஆபாசத்தை வேடிக்கை பார்த்தால், போதை போன்ற கலாச்சாரத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களை பார்த்து வேடிக்கை பார்த்தால், நமக்கு ஏன் பிரச்சனை என்று விலகினால் எப்படி அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்களோ அதுபோல நல்லவர்களாக, அந்த தவறை செய்யாதவர்களாக, அந்த தவறை வேடிக்கை பார்க்க கூடியவர்களுக்கும் அந்த தண்டனை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் குர்ஆனிலே சனிக்கிழமை கூட்டத்தாரை பற்றி சொல்லுகிறார். அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான், சனிக்கிழமையிலே நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருந்தார். ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வின் தண்டனையை மறந்து சனிக்கிழமையிலே போய் மீன் பிடித்தார்கள். இன்னொரு கூட்டத்தார் அதை போய் தடுத்தார்கள். மீன் பிடிக்காதீர்கள், அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். இன்னொரு கூட்டத்தார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தடுத்தவர்களை போய் தடுத்தார்கள். நீங்க ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்றீங்க, அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரிடத்திலே நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்கிறீர்கள்? அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்ததாக சொல்லுகிறார். யாரை அழித்தான் தெரியுமா? யார் மீன் பிடித்தார்களோ அவர்களையும் அழித்தான். யார் மீன் பிடித்தவர்களை போய் தடுப்பவர்களை போய் தடுத்தார்களோ அந்த கூட்டத்தாரையும் பன்றிகளாக, குரங்குகளாக மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே இந்த சமுதாயத்திலே நடக்கிற தீமைகளை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே எத்தனையோ தீமைகளை சமுதாயத்திலே பார்க்கிறோம், குடும்பத்திலே பார்க்கிறோம், அண்டை வீட்டாரிடத்திலே பார்க்கிறோம், வீதிகளிலே பார்க்கிறோம், நாம் வசிக்கிற ஊர்களிலே பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமை அறிந்து கொள்ளாமல் அந்நிய ஆண்களோடு ஓட்டம் பிடிக்கிறார்கள். எத்தனையோ போதையிலே இஸ்லாமிய இளைஞர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரி தகவல் நாம் கேள்விப்படும் பொழுது, தகவல் சொல்லப்படும் பொழுது, அருகிலே பார்க்கும் பொழுது யாரெல்லாம் தடுக்கவில்லையோ அவர்களும் அந்த தண்டனைக்கு ஆளாவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு தீமையை கண்டால், அதிகாரம் இருந்தால் அதை கரத்தால் தடுங்கள், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் நாவால் தடுங்கள், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சமுதாயமாக, முஸ்லிம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக மாற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளிலே, மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்ற தலைப்பின் கீழாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய பண்புகளை சுட்டிக்காட்டி, இந்த பண்புகளோடு இந்த உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்ற பண்புகளை சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரை சொல்லுகிறார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால், இந்த உலகத்திலே சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால், யாரெல்லாம் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலும் நமக்கு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பெரும்பாலாக இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழுகிற நாம் இன்றைக்கு குடும்ப விஷயங்களிலே, குறிப்பாக மனைவியினுடைய விஷயங்களிலே நல்ல முறையிலே, சிறந்த முறையிலே ஒரு அன்பான கணவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ அதையெல்லாம் அறிந்து அப்படி நாம் நடக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலான குடும்பங்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நமக்கு அல்லாஹ் அமானிதமாக கொடுத்திருக்கிற பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் மனைவிகளை அடிமைகளை போன்று நீங்கள் அடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டால், அல்லாஹ் உங்களுக்கு பெண்களை அமானிதமாக கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களிலே மனைவி விஷயத்திலே மிக பொடுபோக்காக வாழக்கூடிய கணவன்மார்களை பார்க்கிறோம். மிக அலட்சியமாக வாழக்கூடிய கணவன்மார்களை பார்க்கிறோம். மனைவி இடத்தில் இல்லாமல் இன்னொரு பெண்களிடத்திலே தவறான முறையிலே தொடர்பு கொண்டு வாழக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய கணவன் மனைவி என்ற பந்தத்தை மிக சர்வசாதாரணமாக பொடுபோக்காக அலட்சியப்படுத்தக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நல்ல முறையில் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நீங்கள் சரியாக செய்திருந்தாலும் உங்கள் மனைவி விஷயத்திலே உங்கள் செயல்பாடு அறிந்துவிடும். உலகத்திலே ஊருக்கெல்லாம் நல்ல பெயர் வாங்கிவிடலாம், ஆனால் மனைவி இடத்திலே நம் அறிந்து வைத்திருப்பார். நம்முடைய கணவர் யார், எப்படிப்பட்டவர், வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறார், அவருடைய உண்மையான சுயரூபம் என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் என்று கேட்டால், நம்மோடே இருக்கிற, நம்மோடே பயணிக்கிற நம்முடைய மனைவிகளுக்கு அது தெரியும். எனவேதான் நபிகளார் சொன்னார்கள், இயன்றவரை உங்களிலே சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்திலே கேட்டு பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய அதிகாரத்தை கொண்டு அடித்து அவர்களை துன்புறுத்தி நம்மள்கிட்ட ஒரு கணவனுடைய குறைகளை சொல்ல முடியாத அளவுக்கு கூட மிக கடுமையான ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கணவன்மார்களை பார்க்கிறோம். நபிகளார் சொன்னார்கள், ஊருக்கெல்லாம் நல்ல உபதேசம் செய்துவிட்டு, ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுத்து விட்டு, ஊருக்கெல்லாம் நல்ல பெயர் வாங்கிவிட்டு உங்கள் மனைவியிடத்திலே நீங்கள் சிறந்தவராக இல்லை என்று சொன்னால் மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற முடியாது. எனவே உங்கள் மனைவியிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்வாரோ உங்கள் மனைவி சொல்ல வேண்டும், என் கணவர் சிறந்தவர், என் கணவர் அன்பானவர், என் கணவர் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுவர் என்று யார் எந்த மனைவி அந்த கணவரை சொல்லுகிறதோ அந்த மனிதர் தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இன்னும் சில பண்புகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.